Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹேகைஸ் நான் உங்க கூட சரி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா ஹெல்மெட் த 4 செகண்ட் சைல்ட் சாப்டர் 3 தான் பார்க்க போகிற ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலாம் மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோட் ஓப்பன். பவர் ஆஃப் பியூரிஃபிகேஷன், டிவானிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த டிவானிட்டியை வச்சு தான் இந்த ஹியூமன்ஸை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அது இம்ப்யூரிட்டியெல்லாம் அதுலேருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பட்டு அந்த நீரோட்டத்தோடு போய்கிட்டு இருக்கான். அப்போ போகும்போது இது வேணா என் உடம்ப தடுக்கலாம், ஆனால் என் வில்ல தடுக்க முடியாது. நான் இந்த பவரை எப்படியாச்சும் கண்டிப்பாக தடுத்துக்கிட்டு போவேன் அப்படின்னு ஹீரோ முழு மூச்சோட போய்கிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது அவன் செஸ்ட்டில் ஒரு லைட் பீம் பாஸ் ஆகுது. நம்ம ஹீரோ அந்த இடத்துல அன்கான்சியஸ் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. இது என்னது? இந்த பெயினை நான் இதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணதே இல்லையே. இது என்ன? என் கான்சியஸ் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு டிமானிக் பீஸ்ட்லேருந்து ஒரு ஹியூமனாக மாறினேன். அதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஹியூமன் எமோஷன் வந்துச்சுன்னா இப்போ என்னன்னா இது மூலமாக நான் ஹியூமனாக இருந்து ஒரு டிமானிக் பீஸ்டாக மாறிக்கிட்டு இருக்கேன்னா இப்போ நான் என்ன பண்ணுறது? நான் எங்கே இருக்கேன்? என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதோட இந்த இடத்துல வந்து கட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்க்கும்போது இந்த இடத்துல ஏதோ வந்து ஏசுன்னு ஒன்று போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தா அது ஒரு ட்ராலி. அந்த இடத்துல ஒருத்தர் வந்து ஷிட் அப்படின்னு கத்திக்கிட்டு, டானியா எதுக்காக நம்ம ஃபாரஸ்ட் ஆஃப் ஃப்ரூட் பக்கத்தில் போயிட்டு இருக்கோம், நம்ம என்ன அங்கே போய் ரெஸ்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு வாய்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஓய் ஃபின், நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? ரெஸ்ட் எடுக்காமல் ட்ராவல் பண்ண முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்களே. இவங்க தான் டானியா. அப்புறம் இந்த சைடு வந்து ஒருத்தர் பயந்துக்கிட்டு இருக்காங்க. இவன் தான் வந்து ஃபின். அது போக நம்ம இப்போ தான் வந்து டிமானிக் பீஸ்டெல்லாம் வந்து கொஞ்சம் தாண்டி வந்திருக்கோம். அதுலேயே நம்ம டயர்ட் ஆகிட்டோம். அது போக ஒரே மாதிரி ஒரு ரேங்க் 4 மெஷினரி இருக்கிற அளவு ஏன் இங்கே கவலை? நம்ம போய் அந்த ஃபாரஸ்ட்டில் போனால் ஏதாச்சும் வந்து சேர்ந்து சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு வந்து ஃபின்னுக்கு வந்து அப்படின்னு வந்து பயந்துக்கிட்டு இருக்கான். ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணாமல் சீக்கிரம் போய் தண்ணியை பிடி, நம்மளுக்கு அடுத்தடுத்த வேலை இருக்குது அப்படின்னு வந்து துரத்தி விடும்போது இங்கிட்டு ஃபின்னு வந்து சே அதுக்கெல்லாம் யார் போவா? அது போய் இருட்டாயிட்டு இருக்கு, என்னை மட்டும் என்ன தனியாக போய் சொல்கிறேன், அதெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பின்னாடி டானியா வந்து என்ன சொன்னேன்? சீயா சொன்னேன் அப்படின்னு டானியை வந்து கொடூரமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரே எத்து ஃபின்னை அந்த சைடு ஃபின்னு வந்து அப்படின்னு கத்திக்கிட்டு போயிட்டு இருக்கா. அப்போ டானி என்ன சொல்கிறாங்கன்னா, சரி வெட்டி பேசலாம், போதும் சீக்கிரம் போ, இல்லைன்னா இருட்டாயிர போகுது அப்படின்னு சொல்லும்போது இங்கிட்டு வந்து நம்ம ஃபின் வந்து ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில் 2 பக்கெட் எடுத்துக்கிட்டு தண்ணி பிடிக்க போயிட்டுருக்கான். அப்போ அந்த இடத்துல போகும்போது எனக்கு என்னமோ ஒரு தப்பான ஃபீலிங் வர மாதிரியே இருக்குது. சரி பரவாயில்ல, நம்ம போயிட்டு தண்ணியை பிடிச்சி சீக்கிரம் போவோம் அப்படின்னு நம்ம ஃபின் நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ ஃபின் ஏதோ பார்க்குறேன், என்னது இது தண்ணிக்குள்ளே பாசியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, அது போக இந்த ரிவானாவில் எப்படி வந்து இதெல்லாம் வரும் அப்படின்னு வந்து ஃபின் நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து அன்கான்சியஸாக இருக்கான். அதை பார்த்தோன்னே ஃபின்னு இது அப்படி கத்திக்கிட்டு இருக்கான். அவன் கத்துல அங்கே இருக்க எல்லா பறவையும் பறந்து போய்கிட்டு இருக்கு. அப்புறம் அங்கேருந்து வேகமாக ஓடி வந்துட்டு அப்படின்னு மூச்சு வாங்கிட்டு இருக்கான். அப்போ இந்த சைட் டானியா வந்து என்னாச்சு, எதுக்காக இப்படி அரிபடியாக ஓடி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு டானியா கேட்டுட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஒரு ஆரஞ்சு முடிக்காரன் என்ன கேட்குறான்னா, என்னடா ஏதாச்சும் பேய பார்த்துட்டு ஓடி வந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது இங்கிட்டு வந்து அது ஒரு செத்த போனத்தை பார்த்தேன், அதுவும் வந்து அந்த ரவீனா ரிவரில் இருந்துச்சு, அது பார்த்தேன் அப்படின்னு வந்து இவன் வந்து வாய் அடைச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் ஃபின்னு. அப்போ இந்த சைடு வந்து க்ரூமேட்ஸ்லாம் என்னது செத்த பணத்தை பற்றியா இந்த இடத்துல, அதெல்லாம் எப்போ இங்கே வரும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறேன். என்னத்த பயந்தாங்கொழிடாவே ஏதோ வந்து ஒரு மரக்கட்டையை பார்த்துட்டு அதை வந்து டெட் பாடி நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சார் டானியா வந்து பாத்தியா, சரி வா நானும் வரேன் கூட அப்படின்னு வந்து டானியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே தான் இருக்குது அப்படின்னு வந்து ஃபின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைட் டானியா வந்து சீக்கிரம் அந்த இடத்த போய் காமி, நீ என்ன இங்கே இருந்துக்கிட்டு இருக்க, சீக்கிரம் போ அப்படின்னு வந்து டானியா வந்து நம்ம ஃபின்னோட இதில் ஒரே எத்து நம்ம ஃபின் வந்து அப்படின்னு கத்திட்டு இருக்கேன். அது போக நம்ம வேறு தண்ணி வேறு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஃபின்னு வந்து பயந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு வந்து ஃபின் வந்து ஒரு அளவு ஓடி வந்துட்டு நான் இந்த இடத்துல நான் எங்கேயும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஏதோ பார்க்குறான் அப்படின்னு கத்துறான். இங்கே பாரு, சும்மா வந்து கத்திக்கிட்டு இருக்காத, ஏதாச்சும் தப்பாக வந்து பார்த்துட்டு ஏதாச்சும் சொன்ன வச்சுக்கோ, உடனே தான் முதல் கொலை பண்ணுவேன் அப்படின்னு டானியா சொல்லும்போது இல்லை நான் பார்த்தேன் அப்படின்னு வந்து அந்த சைடு வந்து ஃபின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சைடு தான் பார்த்தல அங்கே தான் இருக்குது அப்புறம் வந்து ஃபின் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோ அன்கான்சியஸாக இருக்கான். அப்போ ஃபின்னும் டானியாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது டானியா வந்து இது உண்மையாக ஒரு செத்த போனம் தானா அப்படின்னு டானியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் பார்த்தால, நான் தான் உன்ட்ட சொன்னல, இது ரொம்ப சீரியஸ், சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கிளம்பி போவோம், அது போய் எனக்கு இதை பார்க்குறக்கு ஒன்றும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டானியா அதை பார்க்குறாங்க, வெயிட் பண்ணு அப்படின்னு. அப்போ ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு விடுறத டானியா பார்க்குறாங்க. இவனுக்கு
ஃபின் சீக்கிரம் இங்கே வா அப்படின்னு சொல்லும்போது என்னது என்னது அப்புறம் வந்து ஃபின் கத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஒன்றும் செத்த பொண்ணெல்லாம் கிடையாது, இவன் என்ன உயிராக தான் இருக்கான். அப்புறம் வந்து டானியா சொல்லும்போது கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே அன்கான்சியஸ்லேருந்து கான்சியஸாக வரான். ஓ அவன் எந்திரிச்சிட்டான் போல அப்படின்னு வந்து பின்னாடி கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ கான்சியஸாக வந்தோடனே எல்லா மூஞ்சியை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓ அவன் எந்திரிச்சிட்டானா அப்படின்னு வந்து இங்கே ஃபின் சொல்லிட்டு இருக்கான். உனக்கு எப்படி இருக்கு இப்போ அப்படின்னு வந்து டானியா கேட்குறாங்க. இந்த சார் நம்ம ஹீரோக்கு நான் எங்கே இருக்கேன், நான் இந்த ஃபாரஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன்னா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு எல்லோரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து நீ ஒன்றும் பயப்படுறதுலாம் ஒன்றும் இல்லை, இங்கே நீ சேஃபாக தான் இருக்க அப்படின்னு டானியா சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த சைடு வந்து ஆமாம் அது போக இங்கே இருக்கால இந்த பக்கத்தில் ஃபின்னு அவன் தான் ஒன்று நீ வந்து காப்பாற்றினான், அவன் தான் கத்துற நீ செத்துட்டேன்னு, அப்புறம் உனக்கு இப்போது நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறோம். அப்புறம் வந்து ஹீரோக்கு நல்லா உடம்பெல்லாம் வந்து பேண்டேஜ்லாம் போட்டு எங்கெல்லாம் வந்து அடிபட்டிருக்கோ அதெல்லாம் போட்டு அவனை வந்து கொஞ்சம் குணமாகிற அளவு வச்சுருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது டானியா கேட்குறாங்க, ஆமாம் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து என் பேர் ஹெல்மெட் அப்படின்னு சொல்கிறான். ஓ சரி உனக்கு வேறு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்னு வந்து ஹீரோ சொல்கிறான். எதுவுமே ஞாபகம் ஏதாச்சும் கொஞ்சம் அப்படியா, அப்போனா அது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி உன்னை பார்த்தா அவளை இன்ஜுரி ஆன மாதிரி தெரில, மேபி உன் மண்டையில் ஏதாச்சும் அடிபட்டிருக்கலாம் அப்படின்னு வந்து டானியா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோ மறந்ததுக்கு காரணம். சரி ஏதோ ஒன்று, என் பேர் டானியா, நான் வந்து ரேங்க் 3 சில்வர் மெடலில் மெர்ச்சன்ஸ் த ப்ளே மெர்ஷனரி கிராப்ஸோடு சேர்ந்தவன் அப்படின்னு வந்து டானியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோவும் கை கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஓ என்னைய மாதிரி ஒரு இன்னொன்று ஹியூமனா அப்படின்னு ஹீரோ இப்போ தான் இன்னொன்று ஹியூமனை பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி நீ எங்கேருந்து வந்திருக்கன்னு உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு தெரில அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்படியா இந்த ஃபாரஸ்ட்டில் நீ இந்த மாதிரி கிடக்கிற அது உனக்கு எங்கே இருக்குன்னு தெரியலையா அப்போ வந்து டானியா கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது இப்போ இந்த இடத்துல பார்த்தா ஹீரோ வந்து ஒரு குழந்தை மாதிரி எல்லாத்தையும் மறந்த ஒரு கேஸ் மாதிரி இருக்காங்க. அது மற்ற க்ரூமேன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ என்ன அப்போ வந்து டானியா என்ன கேட்குறாங்கன்னா உனக்கு வேறு ஏதாச்சும் நான் இருக்கா ஏதாச்சும் வருதா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ கொண்டே அமைதியாக வந்துட்டு எனக்கு என் பேர் தெரியுது, அதுக்கடுத்து என்னால் வந்து ஸ்வாட் யூஸ் பண்ண முடியும் அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ இந்த சைடு ஓ அப்போனா உனக்கு ஸ்வாட் யூஸ் பண்ண முடியுமா, அது ஓகே தான், அது போக உன்னோட ஃபிசிக்ஸு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, மேபி நம்ம போனதுக்கு அடுத்து உனக்கு கொஞ்சம் டாக்டரை பார்த்தா உனக்கு சரியாகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு டானியா நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க ஹீரோ பார்த்துட்டு. இந்த சைடு சரி அப்போனா என்னை நம்புங்க. அப்போ வந்து டானி என்ன சொல்கிறாங்கன்னா சரி அப்போ நான் வந்து உங்களுக்கு உதவி, சரி அப்போ நாங்கள் வந்து உனக்கு உதவி பண்ணுறோம், நீ எங்களை நம்பலாம் அப்புறம் வந்து டானியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது போக நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், இப்போலேருந்து ஒன்றை வந்து நாங்கள் கரெக்டாக க்யூர் பண்ணி உன்னோட மெமரி கொண்டு வர பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சைடு வந்து ஹீரோ அப்படியே அமைதியாக இருக்கானா. அப்போ ஹீரோ வந்து தேங்க்யூன்னு அப்போ நம்ம ஹீரோ வந்து நன்றி அப்படின்னு சொல்கிறேன். இந்த சைடு பார்த்தா ஒரு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஹீரோ அந்த இடத்துல வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படின்னு ஹீரோ மூச்சு விட்றான். நான் இப்போ தான் பேட்லேயே வந்து சர்வே ஆகிருக்கேன், அது போக எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் தேவைப்படல நான் ரெக்கவரி ஆக அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கேன். அது போக என்ன ஆச்சுன்னு தெரில, என்னோடய கரண்ட் செல்ஃப் ஏன் இந்த இடத்துல அவ்வளோ ஒர்க் ஆக மாட்டுது, அதான் நான் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் பண்ண மாதிரி ஏன் இல்லை, திரும்பி நான் அப்புறம் நான் திரும்பி வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு காரணம் வந்து என்னென்னா இதில் சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் வந்து ஆத்தர் வச்சு மற்ற கமெண்ட்ஸ் வச்சு பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஹீரோ இத்தனை நாள் வந்து ஒரு பேரியருக்குள்ளே இருப்பான், அதாவது அந்த டிமானிக் பேரியர் இருக்குல்ல அதுக்குள்ளே நம்ம ஹீரோ இருந்திருப்பான், ப்ளஸ் ஒரு டிவைன் பேரியரும் இருந்திருக்கு. இந்த ப்ரெஷர்னால நம்ம ஹீரோக்கு வந்து அவ்வளோவா ப்ராக்டிஸ் பண்ண முடியல, ஐ மீன் அதுக்குள்ளே ஊறிக்கிட்டு இருந்தனால அவனால் இந்த வெளி உலகத்தில் வரும்போது அந்த எந்த ப்ரெஷரும் இல்லையா, ஆனால் நம்ம ஹீரோக்கு இந்த என்விரான்மெண்ட்டை அடாப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அதை பற்றி தான் இந்த ஆத்தர்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதை நான் இந்த இடத்துல சொல்கிறேன். இது போக போக நம்ம ஹீரோக்கு பழைய லெவல் வரும், பழைய லெவலோட இன்னும் எக்ஸ்ட்ரான லெவல் வரும். ஏன்னா அந்த இடத்துல எந்த ஒரு ஆப்ரேஷன் கிடையாது, ஆப்ரேஷன்னா எந்த தடுப்பும் எதுவும் கிடையாதுல்ல, அதில் நம்ம ஹீரோனால திரும்பி நல்ல ஒரு ஃபுல் ஃபார்மோட ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் ஃபார்மோட வருவான். சரி வீடியோவில் போகலாம். நான் என்ன நினச்சேன்னா இந்த சீல் ஆஃப் டார்க்னஸ் வந்து மறைஞ்சு போகும்னு நினச்சேன், ஆனால் இன்னும் இது என்னோட இதயத்தில் தான் இருக்குது அப்படின்னு ஹீரோ அதை அப்சர்வ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது போக இது இருக்கிறனால தான் நான் இன்னும் கொஞ்சம் சாவாமல் இருக்கேன் போல் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்புறம் இது ஹியூமன் வேர்ல்டாக இருந்தால் அப்போ அவங்ககிட்ட வந்து நான் இந்த மாதிரி சீட் ஆஃப் டார்க்னஸ் வச்சுருக்கதை கண்டுபிடிக்க விடக்கூடாது, நான் வந்து என்னோடய மெமரி எல்லாம் லாஸ் ஆன மாதிரியே நான் நடிக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் மனசுக்குள்ளே. அப்புறம் ஹீரோ என்ன பண்ணான்னா அவன் கழுத்துக்குள்ளே கையை விட்டுக்கிட்டு அப்புறம் நான் கண்டிப்பாக இதோட ஓனரை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இதை அவங்க அம்மா கொடுத்த பெண்டன் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பால அதை சொல்கிறாங்க. சரி நம்ம எதுவும் வந்து அவசரமாக பண்ண தேவையில்ல, நம்ம ஸ்லோவாக எடுத்து பண்ணுவோம், ஏன்னா நான் இப்போ தான் முதல் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு ஹீரோ அந்த இயற்கையை பார்த்து நினச்சிக்கிட்டு இருக்கான்.
இந்த சைடு பார்க்கும்போது எல்லாரும் வாவ் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இவன் தான் அந்த நேற்று வந்து அந்த பிச்சைக்கார மாதிரி இருந்தானே அவனா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். இன்னொருத்தவன் இவன் வந்து என்னடா பண்ணா ஃபின்ட் கூட போய் தானே மூஞ்சியை தானே கழட்டு வந்தான், ஆனால் இப்போ பார்த்தா ஏதோ புதுசாக ஒரு பர்சன் மாதிரி இருக்கே அப்படின்னு வந்து இன்னொருத்தவன் சொல்லிட்டு இருக்கான். ஆமாம் இது நேற்று வந்து அதே ஆள் தானா அப்படின்னு எல்லாரும் வந்து வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தா டானியா வந்து கொஞ்சம் ப்ளஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஒருவேளை இவன் நோபலாக இருப்பானா அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவை பார்த்தா அப்படியே மூஞ்சி கழிட்டு அப்படியே வரான் நோபல். ஆக்சுவலி அவன் நோபல் ஃபேமிலி தான், அதனால் அப்படி நோபலாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி. பின்னாடி வந்து ஃபின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் இவனை தண்ணியில் பார்க்கும்போது ஏதோ ஒரு மிதக்கிற பணம் மாதிரி இருந்தான், ஆனால் இப்போது இப்படி இருக்கானே அப்படின்னு வந்து ஃபின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ஃபின்னு வந்து ஆமாம் எக்ஸ்கூஸ் மீ, நீ ஏதாச்சும் நோபலா இல்லை ஏதாச்சும் வெல்த்தி ஃபேமிலியில் வந்து ஒரு குழந்தையா அப்படின்னு வந்து ஃபின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து எனக்கு தெரில, நான் தான் உன்ட்ட ஏற்கனவே சொன்னேன்ல எனக்கு எது நாவல்னு அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் சரி அதெல்லாம் யார் வந்து கண்டுக்கிட்டா, இவன் வந்து இப்போ இங்கே இருக்கிறனால இவன் வந்து ஒரு நூபின்னு வச்சுக்கலாம், நம்மளோட மெர்சனரி கிராப்ஸில் சேர்ந்து ஒரு நூபின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு டானியா வந்து ஒரு அன்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது போக இப்போ எப்படி உனக்கு உடம்பு இருக்குது, நீ கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சதுக்கு உன் உடம்பு நல்லா இருக்கா அப்படின்னு வந்து கொஞ்சம் அக்கறையாக சொல்லும் போது பின்னாடி வந்து ஃபின் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். பின்னாடி வந்து டானியா நீ நல்லா தூங்கி அப்படின்னு ஃபின்னு வந்து பின்னாடி கேட்டுக்கிட்டு இருக்கான். அது போக இந்த மாதிரி ஒரு ஆன்சமாக பார்த்தா நீ வந்து அப்படியே வளைஞ்சு பேசுகிற அப்படின்னு வந்து ஃபின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போது அவனோட வாயில் குளுப்பட ஒரு குத்து. இந்த சைடு வந்து நம்ம ஃபின்னு பேசுகிறான், அப்படியே பறந்து போகிறான். வாயை மூடு, போயிட்டு நம்ம கிளம்புறக்கான ப்ரிப்ரேஷனை பாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபின் அங்கேருந்து அப்படியே எகிரி போய் விழுகிறான். அப்புறம் மற்ற எல்லாரும் பார்க்குறாங்க ஏன்டா வாயை கொடுத்து மாட்டுறேன்னு. இங்கிட்டு வந்து டானியா வந்து சரி நம்ம இப்போ வந்து 4 நாளில் வந்து அந்த வில்லேஜுக்கு போயிடுவோம், ஸோ நீ எங்கள் கூட வந்தால் போதும், அது போக நீ அங்கே வந்துட்டனா ஒரு டாக்டரை ரெடி பண்ணிடுவோம், அவனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணால் உன்னை சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து டானியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சரி நம்ம ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே அப்போனா ஒரு ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஏதோ நாய்க்குட்டி மாதிரி தலையில் குடிச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கான். நல்லதுன்னு அப்படின்னு வந்து டானியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. சரி எல்லாம் ரெடி ஆயிடுச்சுண்ணா, எல்லாம் ரெடி ஆகிட்டிங்கண்ணா வாங்க பிறப்பிடுவோம், இந்த இடத்த விட்டு கிளம்புவோம் அப்படின்னு வந்து டானியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து என்ன நடக்குதுங்க அப்படின்னு ஹீரோ மண்டையை செஞ்சு பார்த்துட்டு இருக்கான். இங்கிட்ட அதே ஃபீலிங் தான் வந்து அந்த ஃபின்னுக்கு, இவெல்லாம் புதுசாக இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு, அடி வாங்கினாலும் வந்து விட மாட்டேன் அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்கான், கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதோடு இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கடுத்து நம்ம ஹீரோ வந்து ஹியூமன் வேர்ல்டுக்கு வந்துட்டான். இதுக்கடுத்து வந்து அந்த பெண்டனோட சொந்தக்காரனை கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களா, ஹீரோக்கு இன்னும் எக்கச்சக்கமான டாஸ்கெல்லாம் இருக்கா, இல்லை ஹீரோக்கு வந்து அடுத்து என்னென்ன நடக்க போகுது, இது எல்லாத்தையும் பார்க்குறக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை கைஸ்.